பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா விஷ்ணு பகவான் கோயிலுக்கு இப்போது போக போகிறோம். விஷ்ணுவோட அவதாரம் திம்மராய சுவாமி டெம்பிள் இப்போ கிளம்ப போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. அதனால தான் நான் கோயிலுக்கு போகணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு சின்ன டேம் வருது. இங்கே அந்த டேமை தாண்டி தான் நம்ம போகணும். இன்னும் நிறைய தூரம் போகணும். ஒரு 8 கிலோமீட்டர் போனோன்னு நினைக்கிறேன். டேமு பாருங்கள், அந்த பக்கம் தண்ணி இருக்குது. நான் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். நான் டேமை காட்டுறேன். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மலை தெரியுதுல்ல, அந்த மலை கீழே தான் கோயில் இருக்கிறது. போகலாம் இப்போ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்க மலை. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பேருக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே இருக்காது. கொஞ்சம் பேர் கடவுளே இல்லை, கடவுள் எங்கே காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. இப்போ எனக்கு தோணுதை நான் சொல்கிறேன். இப்போது என்னென்னா, கடவுள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடவுள் கண்டிப்பாக இருக்கார். ஓகேங்களா? இந்த உலகத்தை ஒரு சக்தி ஆண்டிக்கிட்டு இருக்குது. அது கண்டிப்பாக உண்மைதான். அது இப்போது கடவுள் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? இப்போது நான் செத்தா என்னோட ஆத்மா வந்துட்டு எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அதே மாதிரி தான் அந்த கடவுளும் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது. கடவுளை வணங்குங்க. ஒரு நல்ல சக்தின்றது கண்டிப்பாக உலகத்தில் இருக்குது. ஓகேங்களா? கோயில் கிட்ட வந்துட்டு போகலாம். அப்படியே யாராச்சும் சாகும்போது அதோட பாடி, ரத்தம், சதை அதுதான் மண்ணில் போகும் தவிர அந்த மனுஷனோட ஆத்மா எப்பவுமே போகாது. அந்த மனுஷனோட ஆத்மா உங்கள் கண்ணுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அதே மாதிரி தான் கடவுளுமே. ஃப்ரெண்ட்ஸ், பூஜை சாமான் வாங்கிட்டோம். தேங்காய் அடைக்கிறப்போ கோயிலுக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கோயில் பின்னாடி. இதெல்லாம் கிருஷ்ணர் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிக்கோ. வாங்க செல்லம். ஆஞ்சநேயா, ஹனுமான் வாங்க. ஹனுமான்
கோமா என் மேல இல்ல வாங்க இல்லைன்னா அவங்களுக்கு கொடுத்துட்ற பாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கடவுளை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போது டேமை பார்க்க போகிறோம். அந்த சின்ன டேம் சொன்னதில்ல, அந்த டேம் தான் பார்க்க போகிறோம். இப்போ டேம் மேலே வாங்க போகலாம். மேலே வந்துட்டு இப்போது தண்ணி கம்மியாக இருக்குது பாருங்கள். சின்ன டேம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சரி போகலாம், இப்போ வீட்டுக்கு போகலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் தாத்தா, சாப்பிடு சாப்பாடு சாப்பிடுங்க. நான் வச்சுருக்கப்பா சாப்பிடு.